இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலோ கஜேன மகதாயாந்தோ ராமம் சத்ராமிருதானனோ. ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாள். சாயாயாம் ஜரிதம்மயா, வெண்கொற்ற குடையின் கீழ் இருந்து இருந்து அரசாட்சி செய்து செய்து அந்த வெண்கொற்ற குடையின் நிழல் பட்டு என் தலையும் வெளுத்து போயிடுத்து அப்படின்னு தசரதன் கொடையழக சொன்னான். வெண்கொற்ற கொடையின் கீழ் இருந்து அரச பரிபாலனம் செய்து ராஜ்ய பரிபாலனம் செய்து செய்து என் தலையும் வெளுத்து போயிடுத்து. இவன் என்ன சொல்ல வரான்? இப்ப என்னமோ பீடிக்கெல்லாம் பெருசா போட்டு இருக்கானே. இல்லை, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலாம், நீங்கள்லாம் பர்மிஷன் கொடுத்தேன்னா, நீங்கள்லாம் அனுமதி கொடுத்தேலாம். ஏயா விவரத்தை சொல்லையா, எத்தனை நேரம் முதல்ல இருந்து ஆரம்பித்து பேசிட்டு இருப்பேன். விஷயத்துக்கே வராமல் கோழன்னு குழப்பினா எப்படி இருக்கணும்? அண்ணா சேப்பங்கிழங்கோட வெண்டைக்காவை சேர்த்து கொஞ்சம் விளக்கண்ணையும் குத்தி வதக்கினா சாதாரணமாக இருந்தாலே அப்படித்தான் இருக்கும். இதில் இத்தனை இன்கிரீடியன்ஸை சேர்த்தா எப்படி இருக்கும்? இல்லை நீங்கள்லாம் ஆமாம், இல்லை அவள்லாம் எல்லாரும் தான்ப்பா விஷயத்த சொல்ல, எனக்கு வயசாயிட்டு அதான் தெரியறதேப்பா, ராஜ்யத்தை ரொம்ப நாள் பரிபாலனம் பண்ணிட்டா போரும்ப்பா, விஷயத்த சொல்லுப்பா, பொறுமை போறது இவாளுக்கு. தசரதனுக்கு ஒரு தயக்கம், இவாளுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கோசரம் ஒண்ணுமில்லை. அனுஜாதோ ஹிமாம் சர்வைஹி अनुजातो हिमां सर्वैः ज्येष्ठ गुणैर्ज्येष्ठो ममात्मजः पुरन्दर समो वीर्ये रामः परपुरञ्जयः तं चन्द्रमिव पुष्येन युक्तं धर्मभृताम्बरो यौवराज्येन योक्तास्मि प्रीतः पुरुषपुङ्गवो इति ब्रुवन्तं मुदिताः प्रत्यनन्दं नृपानृपं दृष्टिमन्तं महामेघं नर्दन्तैव बर्हिणः स्निग्धोऽनुवादी तस्य हर्ष समीरिताः जनोकोद्गुष्ट सन्नादः मेदिनीं कंपयन्निव. ஒரு வார்த்தை தான் தசரதன் ஆரம்பிச்சான். எனக்கு வயசாயிடுது. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றியேடா, உனக்கு வயசாயிடுத்து இதை பார்த்தாலே தெரிகிறது தசரதா. ஏன்னா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையோ, விஷயத்துக்கு நேரம் வராமல் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. இது எல்லா விதத்திலையும் சிறந்தவன், எல்லா விதத்திலையும் குணங்களில் சிறந்தவன், விசேஷமானவன், உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அதனால ராமனை நான் பட்டாபிஷேகம் பண்ணி புஷ்ய நட்சத்திரத்தில் யுவராஜாவாக்கலானால், ஆஹா கலவா தசரதா, சிம்மாசனத்தை விட்டு இறங்கு, சிம்மாசனத்தை விட்டு இறங்குன்னா. இவ ஸ்டேட்மெண்டே முடிக்கல சுவாமி. மேதினியும் கம்பயல் இவ போட்ட சத்த ரிக்டர் அளவுகோலில் 6.7 குடுகுடுத்து மூர்த்துந்தார் வால்மீகி. மேதினியும் கம்பயல் எப்படி விருஷ்டிமந்தம் மகாமேகம் நர்தல் தைவ பரிஹினா. மழை மேகத்தை பார்த்த உடனே மயில்கள் எப்படி அழகா தொகையை விரித்து ஆடுமோ அப்படியே உடனே எல்லாரும் ஆட ஆரம்பித்தா, கூத்தாட ஆரம்பிச்சா, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா, ஓஹோ நான் விசிலடிச்சா. நடுங்கி போட்டான் தசரதன். ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஓஹோன்னு செலிப்ரேட் பண்ணது ஓகே. டே கலவா, சிம்மாசனத்தை விட்டு இறங்கு, சிம்மாசனத்தை விட்டு இறங்கு. நான் என்ன ஐயா தப்பு பண்ண? நீ பண்ணது மகா தப்பு. ஐயோ ஆமாமா, மன்னிப்பே கிடையாது தப்புக்கு. என்னடா சொல்றேன்? பின்ன எல்லா விதத்திலும் உன்னை காட்டும் உயர்ந்த ஒரு பிள்ளையா பத்தியேடாப்பா, அதான் நீ பண்ண தப்புன்னாவா? தசரதுக்கு ஒரே ஆனந்தம். எனக்கு நன்னா தெரியும் மக்கள் ராமனிடத்துல ஏன் இவ்வளவு பிரீத்தியோடு இருக்கா, இவ்வளவு அபிமானத்தோடு இருக்கோன்னு தெரியுது. இருந்தாலும் அவ வாயார கேட்கணுமா, ஏன் ஏன் என் ராஜ்யத்தில் ஏதாவது குறையா, நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சுட்டேன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டேன். அநேக வருஷ சாகஸ்ரோ விருத்தஸ்துமசி பார்த்திவ சராமம் யுவராஜானோ அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலோ கஜேன மகதாயாந்தோ ராமம் சத்ராமிருதானனோ இதி தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜாம் தேஷாம் மனப்பிரியம் அஜானன்னிவ ஜிக்ஞாசு இதம் வசனம் அப்ரவீத். சொக்கி போனார் வால்மீகி.
அநேக வருஷ சாகஸ்ரோ விருத்தஸ்தமசி பார்த்திவ. பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுத்துறா உனக்கு. நீ என் கடை போல்ட் ஆயிட்ட, கை காலில் அவனுக்கு சரியா இல்லை, கண்ணு சரியா கேட்கல, பார்க்கல, காது சரியா கேட்கல, ஒன்றும் புரியல உனக்கு. அநேக வருஷ சாகஸ்ரோ விருத்தஸ்தமசி பார்த்திவ சராமம் யுவராஜ். பெஸ்ட் சாய்ஸ். இத்தனை வருஷம் நீ எங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணியோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் பார்த்து நாங்கள் கவலையப்படல, மறந்து போயிட்டோம். இப்ப நீ ஒன்று பண்றீங்க பாரு, அதுதான் உண்மையிலேயே தசரதா உன்னுடைய ராஜ்யத்திலேயே பெஸ்ட் மொமெண்ட். என்ன இந்த உபன்யாசத்துல சில பேர் உபன்யாசம் பண்றதுக்கு சம்பாவனை பண்ணோம், சில பேருக்கு உபன்யாசம் பண்ணாம இருக்கிறதுக்கு சம்பாவனை பண்ணணும். தெரியுமோ இல்லையோ? அந்த மாதிரி சில பேர் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறா, அவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்காக செலிப்ரேட் பண்ணுவா. சில பேர் ரெசிக்னேஷன் பண்ணாதுக்காக செலிப்ரேட் பண்ணுவா. அம்மாடி முடிஞ்சுதுராப்பான. இப்ப தசரதற்கு ஒரு பெரிய டவுட், என்ன செலிப்ரேஷன் இது? என்னுடைய ரெசிக்னேஷனுடைய செலிப்ரேஷனா இல்ல ராமனுடைய பட்டாபிஷேக செலிப்ரேஷனா? எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கோட்டா. அநேக வருஷ சாகஸ்ரோ விருத்தஸ்தமசி பார்த்திவ சராமம் யுவராஜானோ அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவோ இச்சாமோ ஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தோ ராமோ சத்ராவிருதானனோ. நாங்க ஆசைப்படுறோம். எதுக்கு ஆசைப்படுறோம் தெரியுமா? பெரிய யானை, சத்ரும் ஜெயம் என்பதாக அந்த யானைக்கு பெயர். அது இந்திரனுடைய ஐராவதம் கூட அவ்வளவு அழகு கிடையாது. பட்டத்து யானை, தசரதன் பரம்பரையா அந்த யானை இருக்கு அவ ஊர்ல. சத்ருஞ்சயம் அப்படின்னா அந்த யானைக்கு பேரு. அது மேல ராமனை உட்கார்த்தி வச்சு ஊர்வலம் பண்ணணுமா? வெறும் அப்பப்பா வெளியில தலையை காமிச்சிட்டு கேபின்குள்ள போய் ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் ஆயிட்டு வந்துடும். அதனால மேல இருக்கணும். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் வரணும். பட்டாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய என் ராமன் அந்த பட்டாபிஷேக திருக்கோலத்தோட யானை மேல பவனி வரணும். யானையை போல நடந்து வரக்கூடிய ராமபிரானுடைய அழகு யானையின் மீது நாங்க சேவிக்கணும். கஜேன மகதாயாந்தம் மகதா கஜேன மகதாயாந்தம் மகதா சத்ராவிருதானனம். பெரிய கொடை யானை. எல்லா கோவிலையும் பாருங்க யானை வாகனம். இப்போ குதிரை வாகனம் உண்டு, அதே மாதிரி சிம்ம வாகனம், யாழி வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை. அப்போல்லாம் என்ன பண்ணுவா? ரெண்டு பக்கமும் கொடை போட்டுன்னு தான் வாகனத்தில் நிற்பா. ஆனால் யானை வாகனம் மட்டும் நீங்கள் எல்லா கோவிலையும் விஷ்ணு கோவில்களில் பார்த்தீங்கன்னா யானையிலேயே ஒரு கொடை இருக்கும். அடுத்தது அந்த யானை வாகனத்தில் மட்டும் பட்டர் ஒருத்தர் பின்னாடி ஜம்முன்னு மேக்கப்லாம் போட்டுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படியே அந்த தந்தன பாடுற தேவதை மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். சாபனம் போட்டு உட்காந்துருப்பார். ஏன்? இது வால்மீகியுடைய டெபிக்ஷன், வால்மீகியுடைய தானே அந்த வர்ணனை. அயோத்தியில ராமபிரானுடைய பட்டாபிஷேக சமயத்தில் மக்கள் எதை விரும்பினார்களோ, யானை மீது வரும் பொழுது ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் என்று ஆனை மேல் வந்தார், தேரின் மேல் வந்தார், பரிமேல் வந்தார், ஆனை மேல் அழகர் வந்தார், தேரின் மேல் அழகர் வந்தால் பரிமேல் அழகர் வந்தார். அப்படி சேவிக்கணுமா ராமனை? சத்ராவிருதானனோ. அல்ல பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான் அம்பாரியில். யானைக்கு அம்பாரின்னு முதுகில் கட்டிருப்பா. இப்போ கூட மைசூர் தசரால பார்த்துருப்பேன். அந்த பட்டத்து யானைக்கு மேலே ஒரு அம்பாரி இருக்கும், அதில் தான் அந்த தேவியை வச்சு பூஜை பண்ணுவான். அந்த அம்பாரியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாள் ராமனுக்கு கொடை பிடிக்கணுமா? கொடை எப்படி பிடிக்கணும்? கொடை எதுக்கோசரம் பிடிக்கிறது? அலங்காரத்துக்கு மட்டும் கொடை பிடிக்கல. பெருமாள் திருமண்டலத்தில் வெயில் படக்கூடாது. இப்பதான் சொன்னோம் இல்லையோ, உள்ள அபிஷேக மண்டபத்திலிருந்து வெளியில வரும்போது நேர துவஜஸ்தம்பத்திலே பளிச்சு மூஞ்சில வெயில் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவா? ஒரு வெட்டி வேறு கொடையினால பெருமாள் திருமண்டலத்துல வெளிச்சம் விழாமல் அப்படி தடுப்பா. அப்படி பிளாஷ் அடிச்சுன்னா கண்டு கூசுமோ இல்லையோ? அந்த மாதிரி ராமனுடைய திருமுக மண்டலத்தை சத்ராவிருதானனோ கொடைய போட்டு மறைச்சுக்கணும்னார். ஏன்? வெயில் படாமல் பெருமாள் திருமேனியை கொடைய போட்டு மறைச்சுக்கணும். ஒரு திருஷ்டாந்தம். ரெண்டாவது என்ன, அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்றா, ஐயோ இவன் எப்பேற்பட்டவன், ஐயோ மழையோ மறி கடலோ, ஐயோ இவன் அழியா அழகு என்னும் வடிவுடையான். ராமன் வந்த அழகை பார்த்து குஹன் பேசினான். நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்ற ஆழ்வாரின் பாசுரத்தை உள்ளத்தில் தேக்க வைத்த கம்பன் குஹன் மூலமாக பேசினான். ஐயோ இவன் அழியா வடிவு என்னும்
அழகுடையான். இந்த செவ்வி, இந்த அழகு மாறவே மாறாது இல்லையா? அழகெல்லாம் ஒருங்கே வந்தால் ஆர்வரே ஆற்றகில்லார். இப்படி எல்லாம் ஒன்னாவது யாரால் அனுபவிக்க முடியும்? இந்த கண்ணு பொல்லாத கண்ணு. எப்படி வராங்க ராமன்? ஹே, ராமனை பாத்தியா? அடி எப்படி இருக்கான் பாரு, அங்க பாரு சீதை, அவன் மேல இருந்து அக்ஷத புஷ்பத்தை ராமன் பேர்ல தூவராடி. ஹே, ராமனுடைய பட்டாடையை பாத்தியா? இந்த மாதிரிதான் எங்க ஆத்துக்காரர் கூட தீபாவளி கொண்டு வாங்கி தரணும் சொல்லிட்டு இருக்கேன் நானும். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாராம். அந்த ராமனுடைய அழகை பார்த்து பார்த்து ரசிக்கும் பொழுது அந்த மக்கள் சொல்றா, எங்க கண் பொல்லாத கண்ணையா, இந்த கண் திருஷ்டி பட்டுதுன்னா எங்க ராமனுடைய திருமேனி வாடிடும். டாய் மேல உட்காந்துருக்கிற யாரா கொடை பிடிச்சிருக்கல, அந்த கொடையால பெருமாள் திருமேனியை கொஞ்சம் மறைச்சிடும், நாங்க சேவிக்க விட்டாமல் தடுத்துரு. இந்த பக்கத்தில் இருக்கிறவா கொடைய போட்டு திருமுக மண்டலத்தை மறைச்சுடுன்றான். அந்த பக்கம் இருக்க, டாய் ஏண்டா மறைக்கிற அப்படின்னு அவன் முறைக்கிறான். இவன் மறைக்கிறான், அவன் முறைக்கிறான். இவனே சொல்லலாம், சார் அங்க எல்லாரும் மறைக்க சொல்லலாம். அவன் அப்படிதான் சொல்லுவா, நாங்க சேவிக்க வேண்டாமா, எங்களுக்கு சேவை பண்ணிவே அப்படின்னா கொடையை தூக்குறான். இவன் ஏன் நான் கொடையை தூக்கின? அவன் பார்த்தான், நான் விட்டுட்டு கீழே இருக்கேன், உதைப்ப உன்ன. நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஒருத்தரை சேவிக்கணும்னு சொல்லுவோம், ஒருத்தரை சேவிக்க வேண்டான்னு சொல்லுவோம், கந்திருஷ்டி பட்டுடுவோம். ராமனுக்கு எது ஹிதமோ அதனை பண்ணணும். அப்ப பெருமாள் திருமுக மண்டலத்தை கொடைய போட்டு அப்படி மறைச்சுன்னு வரணும். ராமம் சத்ராவிருதானனோ கஜேன மகதாயாந்தோ, ராமம் சத்ராவிருதானனம், அந்த கொடையினால மறைக்கப்பட்ட பெருமாள் திருமேனிய சேவிக்கிறது ஒரு அழகு, ஒரு அழகு அப்படின்னா. எங்க கிஷ்கிந்தா காண்டத்துல சீதைய தேடிண்டு ராமனும் லக்ஷ்மணனும் வரான். சுக்ரீவன் பார்த்தான், ஆஹா வாலி யாரையும் அமைச்சிருக்கான் போல இருக்கு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் வாலி. அதனால ஹனுமாரை விட்டு நீ போய் பார்த்துட்டு வா, இவர் யாரு என்ன சமாச்சாரம் அப்படின்றத நீ போய் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அங்க போனா. போய் அவளை பார்த்தான் ஹனுமான். ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டு வந்தார். பர்வதா திருஷ்யமுகா துப்புப்புழுவே எத்திர ராகவுனர். போட்டுண்டது பிரம்மச்சாரி வேஷம், ஆனால் செய்த காரிய குரங்கு சேட்டை. சுக்ரீவன் போய் அவ யாருன்னா எனக்கு தெரிஞ்சுன்னு வாடான்னா, போட்டுண்டது மனுஷ பிரம்மச்சாரி வேஷம், ஆனா இங்க இருந்து ஒரு ஜம்ப் அப்படின்னு பெருமாளை போய் குறிச்சான். குறிச்சா அப்படியே பெருமாளை பார்த்தான், ராமனை பார்த்தான், லக்ஷ்மணனை பார்த்தான், அந்த காம்பீரியத்தை சேவிச்சான். உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமௌ ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்ஸ்ருதௌ விரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ த்ராசயந்தௌ மிருககணான் அன்யாம்ச்ச வனசாரிணः பம்பாதீரருஹான் விருக்ஷான் வீக்ஷமானௌ சமந்ததः இமாம் நதீம் சுபஜலாः த்ராசயந்தௌ தபஸ்வினௌ தைரியவந்தௌ சுவர்ணாபௌ கௌயுவாம் சீரவாசசௌ நிஷ்பசந்தௌ வரபுஜௌ பீடயந்தாவிமः பிரஜாः சிம்ஹ விப்ரேக்ஷிதௌ வீரௌ சிம்ஹாதி பல விக்ரமௌ சக்ரசாப நிபே சாபே கிரஹீத்வா சத்ருசூதனௌ ஸ்ரீமந்தௌ ரூபசம்பன்னௌ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமௌ ஹஸ்தி ஹஸ்தோபமபுஜௌ த்யுதிமந்தௌ தரஸ்வினௌ பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசதः ஆயதஸ்ச சுவ்ருத்த பாகவः பரிகோபமாः சர்வபூஷணபூஷார்காः கிமர்த்தோ ந விபூஷிதாः ராஜ்யார்ஹௌ அமரப்ரக்யௌ கதம் தேசமிஹாகதௌ பத்மபத்ரேக்ஷணௌ வீரௌ ஜடாமண்டலதாரிணௌ அன்யோன்யசதృశோ வீரௌ பிரமேணாங்கிதசேஷ்டிதைः சிம்ஹஸ்கந்தோ மகோத்சாஹௌ சமதா விவகோர்ஷௌ ஆயதஸ்ச சுவ்ருத்தஸ்ச பாகவः பரிகோபமாः சர்வபூஷணபூஷார்காः கிமர்த்தோ ந விபூஷிதாः. ராமலக்ஷ்மணரை சேவிச்சான்.
அந்த வடிவழக சேவித்தான். நேற்றைய தினம் பெருமாளுடைய அந்த வடிவழக ஜனகர் எப்படி கொண்டாடினார் இல்லையோ, கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமோ அப்படின்னு அந்த மாதிரி பார்த்தான். ராஜ ரிஷி தேவ பிரதிமோ தாபசௌ சம்ஸ்ரிதோ விரதோ. சுவாமி உங்களை பார்த்தா ராஜாவை போல இருக்கு, ஆனால் ரிஷியை மாதிரி வேஷம் போட்டு, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தெய்வாம்சம் பொருந்தி இருக்கு. ராஜ ரிஷி தேவ பிரதிமோ, ராஜா மாதிரி இருக்கேளே, ரிஷி வேஷம் போட்டு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெய்வாம்சம் பொருந்தி இருக்கிறது. நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். தேசம் கதமிமம் பிராப்தம் பவந்தோ வரவர்ணினோ பிராப்தோ பவந்தோ வரவர்ணினோ. எதுக்கு சுவாமி இப்படி நடந்து வரணும்? இப்படி நடந்து வரலாமா? நடந்த கால்கள் நொந்தவோ இப்படி நடக்கலாமா? என்ன அப்படியே எப்படி இருக்கான்? கம்பீரமா வரச்சே திராசயந்தோ மிருககணான். ராமன் வரா. நேற்றைய உபன்யாசத்துல என்ன சொன்னோம்? கஜ சிம்ம கதி வீரோ. ராமன் சிம்மத்தை போல நடந்தா கூட லக்ஷ்மணன் கஜத்தை போல நடப்பான். ராமன் ஷார்தூலத்தை போல நடந்தா லக்ஷ்மணன் கூட ரிஷபத்தை போல நடப்பான். அந்த மாதிரி சிம்ம விப்ரேக்ஷிதோ வீரோ தைரியவந்தோ சுவர்ணாபோ கௌயுவாம் சீரவாசசோ. எதுக்கு வல்கலம்? ஏதோ ராஜாக்கள் சில சமயம் விரதானுஷ்டானம் பண்ணுவான், பிரதிஜை பண்ணிருப்பான். நான் அந்த சத்ருவை அடிக்கிற பரியந்தம், அவனை கொல்ற பரியந்தம் நான் பால் குடிக்க மாட்டேன், கோட்டைக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் வச்சுருப்பா. அது போல நீங்க சத்ரு சம்ஹாரம் பண்றதுக்காக ஏதாவது விரதத்தில் இருக்கேடா. அதனால தான் தாபசௌ சம்ஸ்ரிதௌ விரதம். தபஸ்வி வேஷத்தில் இருக்காளா, ஆனா கான்ஃபிடன்ஸா அந்த கண்ணை பார்க்கச்ச ஒரு தீக்ஷம், பார்க்கும் பொழுது அப்படி வந்து அப்படி நின்று நாலு பக்கமும் நீங்க பார்க்கச்சே இங்க திராசயந்தோ மிருககணான் அந்யாம்சவனசாரிணா. எல்லாம் பயந்தடிக்கு ஓடுறதுக்கும் கிட்ட வர முடியல, எல்லாம் பயப்படுறது. மிருகங்கள்லாம் கிட்ட வரதுக்கு பயந்துட்டு இருக்கு. தைரியவந்தோ சுவர்ணாபோ, தைரியவந்தோ தைரியத்தோடு இருக்கே. சுவர்ணாபோ, சுவர்ணாபான்னு அர்த்தம்னார். ராமன் எப்படி சுவர்ணாபன்? ராமன் மேகஷாமல மூர்த்தனாச்சேனர் இருக்கலாம். லக்ஷ்மணனுடைய காந்தி விசேஷம் ராமன் திருமேனில எதிர்வையில் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால இப்ப ராமன் சுவர்ணாபனா சேவை சாதிக்கிறான் ஹனுமானுக்கு. அது மட்டும் இல்லை, ஹனுமான் யாரு? சூரியனுடைய சிஷ்யன் இல்லையா? சூரியன் கிட்ட அவன் கான்வென்ட்ல படித்தவன், சாதாரண கான்வென்ட் இல்லை சார். எந்த விதத்திலையும் தமிழ் படிக்கக்கூடாது, தமிழில் பேசக்கூடாது, நெத்திக்கு பொட்டு இட்டுக்க கூடாது, தலையை பின்னி புஷ்பம் வச்சுக்க கூடாது, கையில் வளையல் போட்டுக்க கூடாது, காலில் கொலுசு போட்டுக்கூடாது. அப்பத்தான் நல்ல டிகிரி படித்து நல்ல விதத்தில் சனாதன தர்மத்தை விட்டு வெளில போய் உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுக்குற கான்வென்ட்ல படித்தான். Actually, our grandchildren doesn't know Tamil. They are unable to speak in Tamil. In fact, they are actually அப்படின்னு இவா தோலை கொடுக்குறா. நீ ஏன் தோலை கொடுக்குற? தமிழ் வராதுன்னு அவ்வளோ பெருமை. தாய்ப்பால் குடிக்காத பசங்க அதெல்லாம். இப்பெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப அழகாக தமிழ் படிக்கிறா, தெரியுமோ இல்லையோ? அழகாக தமிழ் படிக்கிறா. நம்ம பசங்க தமிழ் படிக்கிறா, எப்படி தெரியுமோ இல்லையோ? அதை இங்கிலீஷில் டைப் பண்ணி படிக்கிறா. அவளுக்கு தமிழ் எழுத்து வராது, தமிழ் பழக்கம் இல்லை. அப்படி ஆயிடுத்து. அதுதான் இப்போ வழக்கமாயிடுத்து. நீங்க வந்திருக்கக்கூடிய அழக பார்த்தா, அந்த கம்பீரியத்தை பார்த்தா, நீங்க நிக்கிற ஸ்டைல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னமோ தேவலோகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராஜகுமாரர்கள் இல்ல அஸ்வினி தேவதைகள் மாதிரி இருக்கீங்களேப்பா. பாதத்தில் பார்த்தா பாதுகையை காணும், இவன் திருமேனி அவனிடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்படி பளிச்சுன்னு அவன் சேவை சாதிக்கிறான். நான் தினந்தோறும் காலக்ஷேபம் பண்றேனே யாருக்கிட்ட? சூரியன் கிட்ட. அந்த சூரியனை காலக்ஷேபம், சூரிய மண்டலத்துக்கு நடுவுல ஒருத்தரை சேவிப்பனே, அவர் தானே இவர். எப்படி இருப்பார்? கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபு ஹிரண்யஸ்பஸ்ருஹு ஹிரண்யகேஷா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணான். அப்படியே திருமணியிலேருந்து திருமணி வரலாம், அப்படியே ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கக்கூடிய ஸ்வர்ணம். அந்த மாதிரி தைரியவந்தோ சுவர்ணாபோ கௌயுவாம் சீரவாசசோ நிஸ்வசந்தோ வனபுவோ. ஒரு மூச்சு விடுறான், அப்படியே அப்படியே மார்பு ஏறி விம்மி இறங்குறது.
பார்த்தான். ஏன் சுவாமி, ஏன் சர்வபூஷண பூஷாரா கிமர்த்தம் ந விபூஷிதாக, ஏன் திருவாபரணங்கள்லாம் இல்லை? மாரில் நிறைய பெரிய பெரிய திருவாபரணங்கள் போட்டுக்கிறது தானே, பெரிய பதக்கம், அட்டிகை, வைர 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 வைடூரியங்கள் அடுக்கடுக்கா சரசரமாக திருவாபரணம் போட்டுக்க வேண்டியது தானே. ஏன்பா திருவாபரணம் போட்டுண்டா என்ன, போட்டு காட்டுற என்ன? ஓ, திருவாபரணம் போட்டுண்டு வந்தால் தான் எனக்கு அழகுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்ன சுவாமி இப்படி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீர்? நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிக்காதவாளா? ரங்கநாதன் அப்படி படியேற்றத்தில் இறங்கும் பொழுது அர்ச்சகர் அரையர் சுவாமி கையில் தாளத்தோட என்ன சேவிப்பார்? ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாள். ஆபரணத்தால எங்க பெருமாளுக்கு அழகா அல்லது பெருமாளினால அந்த ஆபரணத்துக்கு அழகா? இவன் ஆபரணத்திற்கு அழகு செய்பவன் அல்லவா? அப்புறம் ஏன் ஆபரணம் போட்டுக்கலன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் குரங்கு பசங்க, அப்படியே புளியங்கா கலாக்கா அப்படி மரத்தில் கிடைக்கிற பழுக்கிறதுக்கு முன்னாடியே வாழைப்பழம் வாழைக்காலாம் எடுத்து கடித்து சாப்பிடுவோம். அதுவே எங்களுக்கெல்லாம் திருப்தி. வெறுமை ஒரு புளியங்காய் கச்சலை எங்களுக்கு போகிறோம், அதை கச்சி கச்சி பார்த்து சாப்பிட்டு ருச்சி ஆஹா சூப்பராக இருக்குன்னு எங்களுக்கு அவ்வளோதான் திருப்தி. அப்பேற்பட்டதான எங்களை அனுகிரகம் பண்ணுறதுக்கு வசப்படுத்துறதுக்கு இப்படி திறந்த மேனியா வந்திருக்கேடா ராமா, எங்கள் கண் திருஷ்டி பட்டுடும். பெரிய பெரிய பதக்கம் அட்டிகைன்னு ஆபரணங்கள் போட்டுண்டியான அந்த ஆபரணத்தில் கண்ணு போகும், உன் திருமேனிக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்குண்டாப்பா. அதுக்காகத்தான் நீ ஆபரணம் போட்டுட்டு வரலையான்னு கேட்குறோம். ஏன் ஆபரணம் இல்லை அப்படின்னா, இவன் ஆபரணங்களுக்கு அழகு செய்பவன். ராமா நீ வரச்சேவே எனக்கு தெரிஞ்சு கொடுத்து என்ன கொடை போட்டுன்னு வந்தியனர். நான் இங்கே கொடை போட்டுன்னு வந்தேன், கொடை போட்டுக்கலையனர் வந்துடு. மயில் முதல் பறவை எல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி, வெயில் உரற்கு இறங்கி மீதா விரிசிறை பந்தர் வீசி, எயில் வகுத்து எய்துகின்ற இனமுகில் கணங்கள் எங்கும், பயில் உரத்தி வலை சிந்தி பயத்தழுவும் பாங்கர். கம்பன் சொல்றான், கிஷ்கிந்தைக்குள்ள ராமபிரான் வரார், லக்ஷ்மணன் வந்து இருக்கார். மயில் முதல் பறவை எல்லாம் மணி நிறத்து இவர்கள் மேனி, வெயில் உரற்கு இறங்கி மீதா விரிசிறை பந்தல் வீசி. ராமன் லக்ஷ்மணன் வரக்கூடிய அழகை பார்த்த உடனே மயில் பார்த்துதான் நல்ல மேகஷாமலனா வரானது பெருமாள். கண்ணங்கரையில் கருத்த அந்த கருப்பை கொண்டல் வண்ணன் அப்படின்னு பேர். அதற்கு கொண்டல் வண்ணன நல்ல மேகத்தை போன்றதான திருமேனி, மேகஷாமலன். மேகத்தை பார்த்த உடனே மயிலுக்கு சந்தோஷம் வருமோ இல்லையோ? இப்பதானே கீழே சொன்னா அயோத்தி நகரத்து நேரங்கள்லாம் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன செய்தியை கேட்ட உடனே மேகத்தை பார்த்த மயிலை போல அவர்கள் ஆனந்தித்தார்கள்னு வர்ணித்தமோ இல்லையோ? அதை அப்படியே கம்பன் பிடிச்சுட்டார். இப்போ ராமன் வந்தான், மேகத்தை போன்ற ராமனுடைய திருமேனியை சேவித்த மயில்கள் எல்லாம் ஆஹா மழை மேகம் வந்து விட்டன என்னும் ஆனந்தத்தினாலே தங்கள் தோகைகளை விரித்து ஆடின. சோ வாட்? இது ஒரு இமேஜினேஷன், அவ்வளவுதானே. ராமன் கொண்டல் வண்ணன், மயில்கள் அழகா